गाइस நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 படத்தோட ட்ரைலரை வந்து டிகோட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமாண்டி காலனி ஒரு நோ பட்ஜெட் மூவியா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2வையும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி வீட்ல இருந்து அந்த செயினை எடுத்துட்டு போயிட்டா அது எப்படியா இருந்தாலும் திரும்பி அந்த வீட்டுக்கே வந்து சேருன்றது அந்த படத்தோட கான்செப்ட். இந்த சேம் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் டிமாண்டி காலனி 2வையும் எடுத்திருக்காங்க. டிமாண்டி காலனி 1ல செத்து போயிட்டு தான் நினைச்ச அருள்நிதி டிமாண்டி காலனி 2ல ஒரு பிசினஸ் மேனா பாத்தீங்கன்னா இருக்காரு. இந்த கதையில திருப்பி டிமாண்டி காலனி வீட்ல இருந்து அந்த செயின் காணாம போற மாதிரி காட்டுறாங்க. டிமாண்டி காலனி வீட்ல இருந்து அந்த செயினை எடுத்தது பவானி சங்கரா கூட இருக்கலாம். பவானி சங்கரோட பாய் ஃப்ரெண்ட் தான் பாத்தீங்கன்னா அருள்நிதி. பவானி சங்கருக்காக ஹெல்ப் பண்ணது கூட இந்த கதைக்குள்ள வந்திருக்கலாம். பவானி சங்கர் பாத்தீங்கன்னா நகைக்கு சொந்தமான பிரிட்டிஷ் இளவரசரை பேரலல் யூனிவர்ஸ்லயே போயிட்டு மீட் பண்ற மாதிரி தான் சீனை வச்சிருக்காங்க. அதாவது எல்லாருமா சேர்ந்து ஆத்மாக்கள் இருக்கிற உலகத்துக்கு வில்லன் இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா பவானி சங்கர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆத்மாக்கள் இருக்கிற உலகத்துல இருந்து பவானி சங்கர் மீண்டும் வந்தாங்களா இல்லையா சொல்லிட்டு தான் இந்த மீதி கதையாவே இருக்கும். பார்ட் 1ல செத்து போன அருள்நிதியை ஆத்மாக்கள் இருக்கிற உலகத்துல பேய் மாதிரி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல இன்னும் என்ன சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15 வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டிமாண்டி காலனி படம் பிடிக்குமா இல்லையா சொல்லிட்டு மறக்காம என் கூட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாயிண்ட் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் சான்.